வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவுசை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்க வந்து யூஎன்ல வேலை பார்க்கணுமா, WHO வேலை பார்க்கணுமா, இந்த படிப்பை படிச்சா வேலை பார்க்க முடியும். அது எந்த படிப்பு? பாராமெடிக்கல் கோர்சஸ். பாராமெடிக்கல் கோர்சஸ் படிச்சா நம்ம ஊர்ல கம்மியான சம்பளத்துக்கான வேலை பார்க்க முடியும். நீங்க வந்து யூஎன்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா கண்டிப்பா வேலை பார்க்க முடியும். ஆனா அந்த டெஸ்டினேஷனுக்கு உண்டான பாதையும் தெரியாதால நம்ம இதை ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸா மட்டுமே அணுகிறோம். ஆனா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உலகம் முழுக்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ற எபிசோடு தான் இந்த எபிசோட். அதுக்காக நம்ம கூட இணையக்கூடிய சிறப்பு விருந்தினர் டான் பாஸ்கோ கல்வி வழிகாட்டியினுடைய டைரக்டர் ஃபாதர் திரு ஜோ ஆனந்த் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் கெரியர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி கிட்டத்தட்ட 28 வருஷமா டான் பாஸ்கோ கல்வி வழிகாட்டியை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸ்ல அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸாகவே இன்னைக்கு நம்ம மக்கள் பார்க்குறாங்க. அது எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? உண்மையாகவே துணை மருத்துவம் என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது மிகவும் குறைவு. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கல்வியிலே பல வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறது. முதல்வராக இருக்கட்டும், கல்வி அமைச்சராக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் பாராமெடிக்கல் கல்லூரிக்கு அதிகமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ சொன்னது போல 5 முக்கியமான பாராமெடிக்கல் கல்லூரி படிப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங், இரண்டாவது ரேடியாலஜி அண்ட் இமேஜ் தெரப்பி, எமர்ஜென்சி டெக்னாலஜி, லேப் அசிஸ்டன்ட். அது மட்டும் அல்லாமல் இன்னும் சிறப்பாக இந்த அளவில் அனஸ்தீசியா, கார்டியோ இன்ஃபியூஷனரி டெக்னாலஜி என்று பல 16 பிரிவுகள் துணை மருத்துவத்தில் இருக்கிறது. தமிழ்நாடை பொறுத்தவரை இந்தியாவிலே நல்ல நிலையில் இருக்கிற கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீ சொன்னது போல வெளிநாடுகளுக்கான அதிகமான வாய்ப்புகள் யுஎஸ்ஏவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸ், கத்தார், துபாய், அரபு எமிரேட்ஸ் அண்ட் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இந்த பாடப்பிரிவுகள் படித்த மாணவ மாணவிகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, இந்த தொடக்க நிலை சேலரியே வந்து 2.5 lakhs, அதாவது 2,50,000 அவர்கள் 8,50,000 ஒரு மாத சம்பளம் மட்டும் இது படித்த மாணவர்கள். பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கட்டும், ரேடியாலஜி இமேஜ் தெரப்பியாக இருக்கட்டும், லேப் அசிஸ்டன்டாக இருக்கட்டும் போன்ற பாடப்பிரிவு. ஆனால் நம்ம ஊர்ல வந்து நீ அமெரிக்கால போய் வேலை பார்க்கணும்னா ஐடி எம்ப்ளாயா இருக்கணும். ஐடி எம்ப்ளாயா இருந்தா தான் ஆன்சைட்ல அமெரிக்கா போக முடியும்னு இருக்கு. உண்மை. ஆனா 2.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வந்து நீங்க வந்து துணை மருத்துவ படி படிச்சாலே கிடைக்கும். கண்டிப்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் என்று சொன்னாலே எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு எல்லாம் நீட் தேர்வு முக்கியம். 7 பாடப்பிரிவுகளுக்கு நீட் தேர்வு முக்கியம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், யுனானி, சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, வெட்டினரி சயின்ஸ். அதாவது வெட்டினரி சயின்ஸ் தேசிய அளவில் இருக்கிற கல்லூரிக்கு நிச்சயமாக நீட் எழுத வேண்டும். ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை துணை தேர்வுக்கு, அதாவது துணை மருத்துவத்திற்கு எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் இல்லை. அரசிற்கு பாராட்டுக்கள். ஏனென்று சொன்னால் கிராமப்புற மாணவனும் இதுல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, 12th கட் ஆஃப் மார்க்கை வைத்துக் கொண்டு. சோ அந்த பாடப்பிரிவுகள் சொல்லுகின்ற பொழுது அதிகமான ஓப்பனன்ஸ் ஃபார், இப்போது ஏஐ என்று சொல்லுகிறார், டேட்டா சயின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். வருகின்ற அடுத்த 4 வருடத்துல எவ்வளவு தூரம் அதற்கான இம்பாக்ட் இருக்கும் என்பது தெரியாது. ஆனா துணை மருத்துவம் என்று சொல்லுகின்ற போது அடுத்த 50 வருடத்திற்கான வேலை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. நான் சொன்னது போல யுஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் அயர்லாந்து, பின்லாந்து, இட்டலி, அதிகமான துணை மருத்துவம் படித்திருக்கிற மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் இன்னும் பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய சேலரி அப்ராக்சிமேட்டா தொடக்க நிலையிலே 3 லட்சம் முதல் 8 லட்சம், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான பாராமெடிக்கல் மாணவர்கள் வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டு இருக்கிறாங்க, அதிக சம்பளத்தில். அது ஒரு இதுல எனக்கு இன்னொரு கேட்கக்கூடிய விஷயம், இப்போ ஒரு நர்சிங் எடுத்து படிக்கிறாங்க அல்லது பிசியோதெரப்பி எடுத்து படிக்கிறாங்கன்னா ஓகே, ஃபாரின் போறாங்க, இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் போறாங்க, கேரளால இருந்து நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு மொத்த 16 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம ஊர்ல வந்து ஒரு டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட் படிச்சா நம்ம இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேப்ல டெக்னீஷியனா வேலை பார்ப்பாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நிச்சயமாக அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. அதற்கான தேர்வுகள் இருக்கிறது. முதலில் எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். The first foundation is where you want to go. எந்த
எந்த கண்ட்ரிக்கு போக போகுது, அந்த நாட்டிற்கான தேர்வுகள் இருக்கிறது. அதாவது பிஎஸ்சி துணை பிரிவுகளில இருக்கிற மருத்துவத்தை படித்த பிறகு ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன், சப்போஸ் யூகேக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பேசிக் இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன், அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் டோஃபில் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் ஒரு மாணவர்களுடைய ஆங்கில ப்ரொஃபிஷியன்சி என்று சொல்வார்கள். பேசுவதற்கோ எழுதுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ கேட்கும் திறன் இருக்கிறதா முதலில். அதை தவிர்த்து அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன், அதாவது NCLEX என்று சொல்வார்கள், ஒரு லைசென்ஸ் எக்ஸாம், லைசென்ஸ் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கான லைசென்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கிறது. அமெரிக்கா என்று சொன்னால் நேஷனல் கவுன்சில் ஃபார் லெக்சரி எக்ஸாமினேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நர்சஸ் இருக்கிறது. தென் கமிஷன் ஃபார் கிராஜுவேட் ஃபார் ஃபாரின் நர்சிங் ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி யூஜி படித்து இருக்கிற மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதி இதற்கான விண்ணப்ப படிவங்கள் ஆன்லைன், எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். இதிலே அவர்கள் அப்ளை செய்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கல்ஃப் கண்ட்ரிக்கு செல்ல அதிகமாக இந்த ஆண்டு ஜெர்மன் கற்றுக்கொண்டு எனக்கு தெரிந்த நிறைய மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் படித்துவிட்டு ஜெர்மன் கோர்ஸ் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஜெர்மன் கோர்ஸை கற்றுக்கொண்டு ஏறத்தாழ 3 லட்சம் முதல் 8 லட்சம் வரை சம்பளம் வாங்குகின்ற அளவுக்கு மாணவர்கள் இப்பொழுது ஜெர்மன் நாட்டிற்கு துணை மருத்துவத்தை படித்தவர்கள். ரேடியாலஜி, இமேஜ் தெரப்பி, கார்டியோ அண்ட் இன்ஃபியூஷனரி டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, லேப் அசிஸ்டன்ஸ், எமர்ஜென்சி டெக்னாலஜி போன்ற பாடப்பிரிவுகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப ஜெனரலா ஒருத்தர் இன்ஜினியரிங் எடுக்க போறாருன்னா, இன்ஜினியரிங்ல சில மாணவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆர்வம் இருக்கும், இன்னொருத்தவருக்கு மெக்கானிக்கல் ஆர்வம் இருக்கும், இன்னொருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் ஆர்வம் இருக்கும். இப்படி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தோ இல்ல மார்க்கெட்ல எலக்ட்ரானிக்ஸ் தான் டிமாண்டு, இல்ல ஏஐ வரப்போகுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டிமாண்டு அப்படின்னு இன்ஜினியரிங்ல சொல்லுவோம். துணை மருத்துவ படிப்புகள்ல எந்த படிப்புக்கு டிமாண்டுன்னு ஏதாவது இருக்கா ஃபாதர்? இல்ல எல்லா படிப்புக்குமே வாய்ப்பு இருக்கா? எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. எப்பொழுதுமே எல்லா நிலைகளிலும் பிஎஸ்சி நர்சிங் அதற்கான தேவை எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். சோ டாப் ரேங்கிங் என்று சொல்லுகின்ற பொழுது பிஎஸ்சி நர்சிங், அதுக்கு அடுத்து பிசியோதெரபி, அதை தொடர்ந்து இப்பொழுது ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜி என்று சொல்வார்கள். அதாவது இந்த பேச்சு திறன் இல்லாதவர்கள், காது திறன் இல்லாத பிறக்கின்ற குழந்தைகளுக்கான ஆர்டிசன் சில்ட்ரனுக்கான அந்த ஒரு சப்ஜெக்ட் இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்கிறது. அந்த பாடப்பிரிவுகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளி நாடுகளிலும் அதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்த்து இமேஜ் ரேடியாலஜி அண்ட் இமேஜ் தெரப்பி அதற்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது ஏஐ டேட்டா சயின்ஸ், இப்போ அந்த டேட்டா சயின்ஸுக்கான ஆபரேஷனல் டெக்னாலஜி அதற்கான ஃபவுண்டேஷன் எல்லாமே இந்த துணை மருத்துவத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு அதிகமான தேவை இருக்கிறது. இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் along with the paramedical they are going to combine. So அந்த காம்பினேஷனுக்கு அதிகமான மாணவர்கள் இதற்கு தேவைப்படுகிறார். பாராமெடிக்கலுக்குள்ளேயும் ஏஐ கண்டிப்பாக வருகிறது. இப்பொழுது வர காலகட்டங்களில் எல்லாமே everything integrated with எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ். நிச்சயமாக அதை ஆபரேட் பண்றதுக்கு துணை மருத்துவம் படித்திருக்க மாணவர்களுக்கும் அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப துணை மருத்துவ படிப்பு நான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, எங்க படிக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் தமிழ்நாட்டுல அல்லது இந்தியா முழுக்க? என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டது. அதாவது 3 பிரிவுகளில இந்த துணை மருத்துவத்தை படிக்கலாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், த ஃபர்ஸ்ட் லேயர், so which is very important, INI என்று சொல்வார்கள், இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்வார்கள், எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்லூரிகளிலே துணை மருத்துவத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான தேர்வுகள் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எல்லா துணை மருத்துவத்திற்கான கல்லூரிகளிலும் எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள். எய்ம்ஸ் கல்லூரியிலே படிப்பதற்கு, இந்தியாவில் இருக்கிற துணை மருத்துவ கல்லூரிகளை படிப்பதற்கு அதற்கான நுழைவுத் தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும். இப்பொழுது ஜிப்மர் என்று சொல்வார்கள். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்க, காரைக்காலில் இருக்கிற துணை மருத்துவத்தில் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீட் எழுதியிருக்க வேண்டும். நீட் எழுதியிருந்தால்தான் அந்த ஜிம்மரிலே துணை மருத்துவத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு நீட்ல அந்த பாஸ் மார்க் வாங்கியிருக்க வேண்டும். அது வாங்கியிருந்தா அந்த மாணவர்கள் ஜிம்மர் வில் கால் ஃபார் அட்மிஷன் ஃபார் அலைட் ஹெல்த் சயின்ஸ் தேர்வுக்கான அழைப்புகளை கொடுப்பார்கள். அதிலே என்ரோல் செய்து மாணவர்கள் அதிலே சேரணும். அதிலே இரண்டாவது பிரிவு AFMC என்று சொல்வார்கள், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார் நர்ஸ். அதற்கும் நீட் எழுதியிருக்க வேண்டும். சோ நீட் எழுதியிருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ்
மெடிக்கல் காலேஜ். இட் இஸ் பியூர்லி ஃபார் லேடிஸ், பெண்களுக்கான வாய்ப்புகள். அதாவது ராணுவத்துல நர்சிங் படிக்கணும், பிஎஸ்சி நர்சிங் என்று சொல்வார்கள். அந்த பாடப்பிரிவுகள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அங்க இருக்கிறது. ஆனால் அதுல படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட், அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த பிறகு ராணுவத்திலே 5 வருடங்கள் பணி செய்ய வேண்டும், அதுக்கு வித் salary. So you are assured of your job security. So அதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது armed force. அதற்கு பிறகு வருவது தமிழ்நாட்டில் இருப்பது வந்து ஒரு வியப்பு. எந்த மாநிலத்திலும் இல்ல. துணை மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் போதும். அவர்கள் படித்திருக்க வேண்டிய படிப்பு the first section physics, chemistry, maths, biology. அப்படி இல்லை physics, chemistry, botany and zoology. அப்படி இல்லை என்று சொன்னால் மாணவர்கள் யாரெல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு 3 பாடப்பிரிவுகள் தமிழ்நாட்டில் படிக்க முடியும். சோ எப்பொழுதுமே நினைப்பார்கள் துணை மருத்துவம் என்று சொன்னால் பயாலஜி அண்ட் பாட்னி, அந்த பயாலஜி. அதாவது 3 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்திருந்தால் போதும். The first B pharmacy. அதற்கு பயாலஜி தேவையில்லை தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 2வது வந்து ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜி, பேச்சுலர் இன் ASLP என்று சொல்லுவாங்க. அது 3வது வந்து ஆப்டோமெட்ரி, இந்த கண் ரிலேட்டட் அந்த போன்ற பாடப்பிரிவுகள் தமிழ்நாட்டில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் போதும். அது தமிழ்நாடு அரசினுடைய ப்ரௌஷர்ல அது தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 17ஆம் தேதி தமிழ்நாடு துணை மருத்துவத்திற்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இறுதி நாள் 7ஆம் தேதி. சோ அதனால தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் அரசு கல்லூரிகள் இருக்கிறது. அந்த கல்லூரிகளிலும் நல்ல கட் ஆஃப் மார்க். மாணவர்கள் சில பேர் எல்லாம் 200க்கு 190, 199, 198 போன்ற கட் ஆஃப் மார்க் வைத்திருக்கிற மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே வருடத்திற்கு 3000 ரூபாய் தான் ஃபீஸ். இதுவே செல்ஃப் பைனான்ஸ்டு காலேஜ் என்று சொல்வார்கள். பல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த கல்லூரிகளிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்ராக்சிமேட்டா 45,000. பொறியியலை விட காசு கம்மிதான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இன்னும் அதிகமான ரிசர்வ் இருக்கு, ஃபீஸ் கட்டிடுறாங்க. அப்போ அதாவது தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சியில தமிழ்நாடு அரசு இட்ஸ் அ மாடல். அதாவது they want to see a model என்று சொன்னால் அது வந்து தமிழ்நாடு அரசினுடைய முழு பாடத்திட்டங்களும் அல்லது மாணவர்களை எவ்வாறெல்லாம் கல்வியிலே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நம்ம ஸ்டேட் தான் ஒரு மாடல். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த 3 படிநிலையா அந்த படிப்பை படிக்கலாம். இப்ப டாப் டயர் 1ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த வேலைகளுக்கு டக்குன்னு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுல அரசு கல்லூரிலயோ இல்ல சுயநிதி கல்லூரிகள்லயோ ஒரு மாணவர் படிக்கிறாரு அப்படின்னா அவரு வந்து ஒரு UN மாதிரியான இடத்துல போய் வேலை பார்க்கணும், இல்ல துபாயில இருக்கும் WHO மாதிரியான இடத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ரூட் என்ன ஃபார்ம்? இந்த ஒரு ரூட்ல போகணும்னு இருக்கிற மாணவர்கள் தயவு செய்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இதற்கான தயாரிப்புகள் ஏற்பட வேண்டும். நல்ல ஃப்ளூவன்சி இன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் கல்வி என்பது ஒரு ஞானம் போன்றது, ஒரு அறிவை போன்றது. அவர்களுக்கு ஆங்கிலம் என்பது ரொம்ப ரொம்ப எளிது. சில பேர் நினைச்சுவாங்க இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் த வெரி சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ் வேர் யூ கேன் லேர்ன் வெரி ஃபாஸ்ட். very few letters. தமிழ்ல இருக்கிறது எவ்வளவு 200க்கு மேற்பட்ட letters இருக்கு. very few language தமிழ்ல. So English proficiency is the basic knowledge to work in UN and other countries because the English is going to be foundation. So அதுக்கான entrance TOEFL and IELTS என்று சொல்வாங்க. So இந்த 2 எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் US போக வேண்டும் என்று சொன்னால் TOEFL is a mandate. UK போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் IELTS examination is a mandate. அதை முடித்த பிறகு அதோடு சேர்ந்து சர்டிபிகேட் கோர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது you are certified to be practicing in their country. அதாவது நர்ஸ் ஆகவோ அல்லது லேப் அசிஸ்டன்ட் ஆகவோ அதற்கான தேர்வுகள் பல பாடநிலைகளில் இருக்கிறது. லைக் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல USA என்று சொன்னால் நேஷனல் கவுன்சில் ஃபார் லைசன்சர் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ். அப்புறம் கமிஷன் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ஆஃப் ஃபாரின் நர்சிங் ஸ்கூல்ஸ் ஃபார் US கண்ட்ரிக்கு. UK என்று சொல்லும்போது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சிலுக்கான எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள். NMC என்று சொல்வார்கள், நர்சிங் ஃபார் மிட்வைஃபரி கவுன்சில் என்று சொல்வார்கள். கனடா என்று சொல்கின்ற போது காலேஜ் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட் ஆஃப் தென் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் ரேடியேஷன் டெக்னாலஜிஸ்ட் போன்ற
பாடப்பிரிவுகளில தேர்வுகளை எழுதி மாணவர்கள் பாஸ் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வாட் த ட்ரீம் தே ஆர் லுக்கிங் ஃபார், எதை நோக்கி தே ஆர் கோயிங், எதை நோக்கி அவர்கள் செல்கிறார்களோ 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறாருன்னா அது எங்க போற அந்த ரூட்டை பிடிச்சி அந்த பாதைக்கு உண்டான பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே எடுக்கணும். அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை சைமல்டேனியஸாக செய்ய வேண்டும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஐ எம் டிசைரிங் டு கோ டு யுஎஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல முடிவு பண்ணிடுறோம் யுஎஸ் போறோம், யுஎன்ல போய் வேலை பார்க்க போறோமா, துபாய்ல வேலை பார்க்க போறோமா, ஃபர்ஸ்ட் இயர்ல டிசைட் பண்ணணும். அதுதான் மாணவர்களுடைய ஃபோர்சிங் விஷன். அப்ப நம்ம பண்ற தப்பு 4வது வருஷம் முடிக்கும் அந்த தேர்வுகளை தேர்வெடுக்கும் பொழுது இட் இஸ் டூ லேட். ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கடினமாக மாறிவிடும். அதனால் மாணவர்களால எடுத்து செய்யப்பதற்கு ரொம்ப சவாலாக மாறிவிடுது. சோ அந்த முதல் நிலை, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நான் எந்த நாடை போல நான் வேலை செய்ய போகிறேன், அந்த நாட்டிற்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, சோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதற்கான தயாரிப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். கல்வியில என்ன படிக்கிறீங்களோ அதுதான் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல நீங்க என்ன படிக்க போறீங்களோ இன்னும் டெப்தாக நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னா அது வந்து உங்களுடைய தேர்வுக்கு மிக எளிதாகிவிடும். 4ஆம் வருடம் முடித்த பிறகு ஒரு சில நாடுகளில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, இல்ல 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஒரு சில கண்ட்ரிகளுடைய தேர்வுல பார்த்த உடனே நேரா ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அந்த மாதிரி அவர்கள் அந்த மாதிரி வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக. குறைந்தபட்சம் 2 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே பாராமெடிக்கல் படிச்சுட்டு இந்தியால வேலை பார்த்தா 3வது வருஷம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு 4 வருடங்கள் 4வது எவ்ரிமே பாராமெடிக்கல் 4 years இருக்கு, 3 years கோர்சஸ் இருக்கு. அந்த மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு 2 வருஷம் இங்க வேலை பார்க்கலாம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அந்த படிப்பு. சில பேர் டைரக்டாவும் போயிருக்காங்க. So with their marks, with their examination qualification, அந்த மாதிரியும் போயிருக்காங்க. ஓகே ஃபாதர், இப்போ வந்து வெளிநாடுகள்ல போய் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கே நிறைய நாடுகள்ல விசா பிரச்சனைகள் இருக்கு. ஐடில உள்ளவங்க வேலை பார்க்கறதுக்கும் ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து நம்ம ஊர்ல படிக்கிறாரு அப்படின்னா அவர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான விசா பிரச்சனைகளோ இல்ல எங்க ஊர்ல வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் நாளைக்கு எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் ஒரு 15-20 வருடத்திற்கு அந்த பிரச்சனை வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில இந்த துணை மருத்துவத்தை படித்திருக்கிறவர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த அரசு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாணவர்கள் யாரெல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்களோ we will also give a citizenship. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவர்களை வந்து அவங்களுடைய அரசு மருத்துவமனையிலே அவர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கேரளா மாநிலத்திலிருந்து அதிகமான பாராமெடிக்கல் படித்தவர்கள் கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், யுஎஸ் ஆக இருக்கட்டும் போன்ற நாடுகளில் அதிகமாக பயணிக்கிறார்கள். அது தமிழ்நாடை பொறுத்தவரை மிக குறைவான அவர்கள் தான் பயணிக்கிறார்கள். ஆனால் துணை மருத்துவத்தை படித்து தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளிலோ அரசு பணிகளிலோ பணி செய்கிற மருத்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த ஒரு தேவையும் அதிகமாக இருக்கிறது. மேலும் துணை மருத்துவத்துல ப்ரொஃபசர்ஸ், there are many deemed universities, allied health science கொடுக்கிற நிறைய deemed universities தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுல பேராசிரியராக பணியாற்றுகின்ற மாணவர்களும் அதிகம் இருக்காங்க. வேற மாநிலத்துல பேராசிரியராக பணியாற்றுவது தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமாக அங்க போய் வேலை செய்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கட்டும். நீங்க பெரிய டாப் மோஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லுவாங்க போன்ற நிறுவனங்கள், ஐஐடி, என்ஐடி, அதிக மாநிலத்தில் தமிழ்நாட்டு பேராசிரியர்கள் அதிகமாக வேலை செய்வது பார்க்கும். ஸோ தே பிகம் எஜுகேட்டர்ஸ் போன்ற பாடப்பிரிவு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் தமிழ் மாணவர்கள் இப்பொழுது பயணிக்கிறார்கள். மாணவர்கள் துணை மருத்துவத்தை படித்துக் கொண்டு. ஃபைனலான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த துணை மருத்துவ படிப்பு படிச்சா ஒரு டெக்னீஷியனா மட்டும் பார்க்க தேவையில்ல, ஒரு நல்ல எஜுகேட்டர் ஆகலாம், குளோபலா வேலை பார்க்கலாம், பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்க்கலாம். இன்னொன்று படிக்கிறதுக்கும் செலவு கம்மி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஃப்ரீயாவே கவர்மெண்டே படிக்க வைக்குது. தனியார் கல்லூரிகளில் படிக்கணும்னா பொறியியல் கல்லூரிகளோட காசும் கம்மி, சமூக மதிப்பு உண்டு, கடைசியா சமூகத்துக்கு சேவை செய்யறோங்கிற மனநிறைவும்
இந்த படிப்புல கிடைக்கும். நிறைவாக இருக்கும். இந்த துணை மருத்துவத்துல படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பட் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அவர்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுது அரசு பிஎஸ்சி நர்சிங் என்று சொன்ன அரசு துறையில போகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அதற்கான தேர்வுகளை தயார் செய்ய முதல் ஆண்டிலிருந்து. இல்லை நான் வெளிநாட்டுக்கு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி செல்ல வேண்டும், அல்லது நான் பேராசிரியராக போக வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி அவர்கள் தயாரித்து செய்ய வேண்டும். ஏதோ கண்ணை கட்டி இறக்குன மாதிரி இறக்கக்கூடாது. ஸோ நான் எதை நோக்கி நான் பயணிக்கணும், ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய போறேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நான் போவேன். ஸோ இப்பொழுது எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் படித்த மாணவர்களும் அந்த எம்பிஏ படிக்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற பாடப்பிரிவுகள். அந்த மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்கனைஸ் பண்றது, எப்படி டிஜிட்டலைஸ் பண்றது, அந்த போன பாடப்பிரிவுகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளவு இருக்கு, அதுக்கான ரூட் இதுதான், இந்த டெஸ்டினேஷன்ல போய் சேரலாம்னு சொல்லியாச்சு. கூடுதலா நீங்க சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ல டிசைட் பண்ணிருங்க இந்த டெஸ்டினேஷன் எது அப்படின்னு. அப்பதான் அந்த பாதையில கரெக்டா பயணிக்க முடியும். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.